Hi friends, welcome back to Zone 1. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஜூன் மாதம் 9ஆம் தேதி நாளை மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்றைக்கி அப்படி என்னம்மா விசேஷம் அந்த ஜூன் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நம்ம வீட்டு குழந்தை முருகரோட பிறந்த நாள். எல்லாருமே சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. முருகரோட அந்த சின்ன வயசு ஸ்டோரி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வளர்க்குற பொறுப்பை கார்த்திகை பெண்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அந்த கார்த்திகை பெண்கள் எல்லாரும் நான் தான் இவரை வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஆளுக்கு பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த 6 பெண்கள் கிட்டேயுமே 6 குழந்தையா போயிட்டு அவங்கவுங்க கையில் 6 குழந்தையா நிற்கிறாரு முருகர். அந்த 6 கார்த்திகை பெண்களும் 6 குழந்தைய வளர்க்குறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து கட்டி அணைக்கிறாங்க. அப்போ அந்த 6 உருவமும் ஒரு உருவமாக மாறிடுது. அந்த தலை மட்டும் 6 தலையுடன் இருக்கார். இந்த நிகழ்வு நடந்த தினத்தை தான் வைகாசி விசாகமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் இருக்குது. வருடம் வைகாசி மாதம் பௌர்ணமிக்கு முன்னால் வர விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் வைகாசி விசாகம். இதுக்கான விரதம் இருக்கிறது 48 நாள், 21 நாள், 7 நாள், 3 நாள், இல்லை அன்னைக்கு விசாகத்தன்னைக்கு மட்டும், இப்படி அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரியே அவங்க விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க. இந்த வைகாசி விசாக நாளில் விரதமாகவும் கடைபிடிக்கலாம். என்னால் கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக பூஜைகள்லாம் நல்லா சிறப்பாக செய்து பண்டிகை போலவும் இதை கடைபிடிக்கலாம். இந்த நாளில் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு முருகருக்கான அந்த பூஜைகள்லாம் நம்ம வீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போயிட்டு, முருகர் கோயிலுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகர் கோயில் இருக்கோ, இல்லை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உங்களோட வேண்டுதலை முருகர்கிட்ட வைக்கலாம். இப்படி வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது அங்கே பிரசாதமாக என்ன பண்ணணும்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு இனிப்பு பண்ணியே ஆகணும். அது கண்டிப்பாக சக்கரை பொங்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் பால் பாயாசம் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நாளில் முக்கியமாக பண்ண வேண்டியது இது வெயில் காலத்தில் வருது இல்லையா, அதனால் ஏழைகளுக்கு குடை, விசிறி, அதுக்கப்புறம் நீர்மோர், பானகம், இந்த மாதிரியான விஷயங்களை தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரியான தானங்கள் கொடுக்கும்போது அதிகப்படியான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த முக்கியமான நாளில் முருகர்கிட்ட நம்ம என்ன மாதிரியான வேண்டுதல்களை எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம முருகர்கிட்ட குழந்தை பேருக்கான அந்த வேண்டுதலை வைக்கலாம். அடுத்து குழந்தைகளுக்கான அந்த கல்வி, அதே மாதிரி இடம், வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி பகைவர்கள், எதிரிகள் அவங்க விலகி இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை திருமணம் கைகூடணும். ஸோ இந்த மாதிரியான வேண்டுதல்களை எல்லாம் நம்ம முருகர்கிட்ட வைக்கும்போது நம்ம உண்மையாக மனமுருகி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்து கடவுள்கிட்ட உருகி வேண்டும்போது கண்டிப்பாக உடனுக்குடனான கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது முருகருக்கு ரொம்ப பிடிச்ச விசேஷமான கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம், பகைகடிகள், திருப்புகள், இந்த மாதிரியான பாராயணங்கள் எல்லாம் பண்ணும்போது சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த 21 நாள், 11 நாள், 9 நாள், 6 நாள், 3 நாள், இந்த மாதிரி விரதங்கள் இருக்கும்போது மாலை போட்டு காப்பு கட்டியும் விரதம் இருப்பாங்க, இல்லை காப்பு கட்டாமலும் விரதங்கள் இருக்கா. இந்த மாதிரி காப்பு கட்டி விரதங்கள் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லது.
இந்த மாதிரி விரதம் இருக்கவங்க வந்துட்டு ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி முடியாதவங்க வந்துட்டு பால், பழம் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆறுமுக கடவுள் அப்படிங்கிறதுனால வந்துட்டு 6 தினங்கள் வந்துட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 6 நாள் விரதம் இருக்கும்போது வந்துட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வச்சு 6 மலர்கள், 6 நைவேத்தியம் இந்த மாதிரி வந்து பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். முடியாதவங்க அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே சிறப்பாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த நாளில் சொல்லப்போனால் எல்லா முருகர் கோயில்லையுமே வந்துட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பசும்பால், முக்கியமாக பேக்கெட் பால் கிடையாது, பசும்பால் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு. இதே போல் அழகான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.